உக்ரைன் உடனான போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்காவிட்டால் அது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர கடும் எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா நாட்டின் மீது 3 ஆண்டுகளுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. போரை உடனே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்காவின் அதிபராக 2ஆம் முறை பொறுப்பேற்ற ட்ரம்ப் இரு நாடுகளையும் கேட்டுக்கொண்டார். இதற்கு உக்ரைன் சில நிபந்தனைகளை விதித்ததை அடுத்து அந்நாட்டிற்கு வழங்கிய நிதி மற்றும் ராணுவ உதவிகளை ட்ரம்ப் நிறுத்தினார். இதையடுத்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் முதல் கட்டமாக 30 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டது. இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் பரிந்துரைகளை ஏற்க மறுத்த ரஷ்ய அதிபர் புதின் போர் நிறுத்தம் நிரந்தர அமைதிக்கான வழியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பணிகளில் எந்தெந்த நாடுகள் பங்கேற்கின்றன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தார். இதற்கிடையே வெள்ளை மாளிகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்காவிட்டால் அது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்தார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை நிறுத்தாவிட்டால் இரு தரப்பினருக்கும் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் என்று ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவின் போர் நிறுத்த பரிந்துரைகளை உக்ரைன் ஏற்றுக்கொண்டதால் அந்நாட்டிற்கு நிதி மற்றும் ராணுவ உதவிகள் மீண்டும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.